இப்போ ஒரே வீட்ல அடுத்தடுத்து 2 பேர் சினிமாவுக்கு வரீங்கல்ல. இப்போ ஊர் சைடுல இருக்கிற ஒரு விஷயமே சினிமாவுக்கு போகாதப்பா, அது அங்க போனா வர முடியாது. நெறைய பேர் காணாம போயிட்டு இந்த வார்த்தைய நம்ம அதிகம் கேட்டுருப்போம். புளிச்சு போயிருக்கும். அப்ப அண்ணனும் சினிமாவுக்கு வராரு. நீங்களும் சினிமா பண்ண போறேன்றீங்க. வீட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க? பயந்தாங்களா? அந்த ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நீங்க? அது இப்போ வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமா? ஆமா. ஸ்டில்? ஸ்டில். ஆ. ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த படம் பார்த்துட்டு என்னோட பாட்டி ஃபோன் பண்ணிட்டு, "ஏன்பா நீ இப்படிலாம் கஷ்டப்படுற? உனக்கு எதுக்கு அவசியம்? நீ பாட்டுக்கு போய் வேலைய பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இந்த சினிமா?" அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி. அவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு இதில சொல்லியிருப்பாரு. அந் அவர் வந்து ஒவ்வொரு இது ஜெயிச்சுட்டும் வீட்ல ஃபோன் பண்ணுவாங்களாம். ஆமாமாமாமா. ஃபோன் பண்றப்போ, "சரிப்பா எப்பப்பா அந்த எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண போற?" அப்படின்னு சொல்லி அந்த மோட்ல தான் இன்னமும் இருக்காங்க. அது அவங்க தப்பும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இது நிலையான தொழில் கிடையாது. இது நிலையான வருமானம் கிடையாது. ம். "கா வயித்து கஞ்சினாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காசுனாலும் கவர்மெண்ட் காசு. அதேதான். அந்த அந்த மாரி மோட்ல தான் வந்து அவங்க எங்க வீட்ல எல்லாம் சொந்தக்காரவங்கலாம் இருக்காங்க. அது தப்பும் கிடையாதுன்னு இன்னுமே வச்சுக்கோங்க. அப்படியே இருக்காங்களா? இருக்காங்க, உங்க இருக்காங்க. விஷயத்துல மட்டுமா? அண்ணன் விஷயத்துலயுமா? அண்ணன் விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குடுத்துட்டாங்க. ஓகே. எனக்கு வந்து இப்ப இந்த படம் பண்ணப்ப கூட ம். அவங்க ஃபோன் பண்ணி அப்படி தான் சொல்றாங்க. சரி. ஏன்னா இப்ப சினிமாக்குள்ள வந்து ஆன் ஸ்க்ரீன் வரும், மீடியாக்குள்ள வந்து ஆன் ஸ்க்ரீன் வரும்னா, நெறைய நெகட்டிவ கேட்டு தான் முதல்ல இங்க வரும். ஆமாமாமா. ஐயோ! நம்மள மொதல்ல ஒட்டச்சு சுக்கு நூறு ஆக்கிருவாய்ங்க. தரமாட்டோம் நம்மளோட ரோடு போட்டுருவாய்ங்க. கான்ஃபிடன்ஸே பிரேக் பண்ணிருவாங்க.